அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் கட்சி பதவிகள்ல இருந்து தொடர்ந்து நீக்கப்பட்டு வருவது அதிமுகவினர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில சேர்க்க இயலாது அப்படிங்கிறதுல கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற கட்சியில நீக்கப்பட்டவங்கள 10 நாட்களுக்குள்ள மீண்டும் கட்சியில சேர்க்கணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்தாரு. இது கட்சிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில கட்சியுடைய அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி பதில் நடவடிக்கை மேற்கொண்டாரு. மேலும் அவரது ஆதரவாளர்களுடைய பதவிகளையும் பறித்து உத்தரவிட்டாரு. இதனை அடுத்து ஈரோடு மாவட்டத்துல முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் தங்கள் கட்சி பதவியை ராஜினாமா செய்வதாக அவர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து அவங்க அனைவரையும் கட்சியில இருந்து நீக்குவதா இபிஎஸ் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோர் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட போது அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் நீக்கப்பட்டாங்க. அதே போல தற்போது செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடைய கட்சி பதவிகளை பழனிசாமி பறித்து வருவது அதிமுகவினர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.